ஓம் நமோ வெங்கடேஷாய. டிடிடிலேருந்து ஜூன் மாதத்துக்கு உண்டான தரிசன டிக்கெட் புக்கிங் பற்றின அப்டேட்டும் ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான தரிசன டிக்கெட் புக்கிங் பற்றின அப்டேட்டும் கொடுத்துருக்குறாங்க. இந்த வீடியோவில் அதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷனோட சேர்த்து திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸும் பார்க்கலாம். ஜூன் மாதத்துக்கு உண்டான ஆன்லைன் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் சுப்ரபாதம் சேவா, தோமாலா சேவா, அர்ச்சன சேவா, அஷ்டதலபாத பத்மாராதன சேவான்னு சொல்லிட்டு 4 சேவா இருக்கும். இதில் எந்த சேவாவில் நம்ம குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுறோமோ அந்த சேவாவையும் நேரில் பார்த்துட்டு அப்போவே திருப்பதி பெருமாளை கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் பார்த்துட்டு வரலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ தான், செலக்ட் ஆனால் மட்டும் பே பண்ணிக்கணும். இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. 2 நாள் டைம் கொடுப்பாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறதுக்கு. 20ஆம் தேதி காலையில் 10 மணியோட ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் பண்ணி அன்னைக்கு 12 மணி போல் ரிசல்ட் அப்டேட் பண்ணுவாங்க. ஜென்ரலாக யார் யார் எந்தெந்த சேவாவில் ஜூன் மாதத்தில் செலக்ட் ஆகியிருக்காங்கங்கிறது பற்றின லிஸ்ட்டும் இந்த லேட்டஸ்ட் அப்டேட் கீழே அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ பெருமாளை கிட்ட குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாமளும் பார்க்கணும் அப்படின்னா இதில் மிஸ் பண்ணாமல் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்து ஜூன் மாதத்துக்கு உண்டான ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட், கல்யாணோத்சவம், மூஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சஹசிர தீபாலங்கார சேவான்னு சொல்லிட்டு 4 சேவா இருக்கும். இதில் எந்த சேவாவை நம்ம புக் பண்ணுறோமோ அந்த சேவாவையும் நேரில் பார்த்துட்டு அன்னைக்கே சுபதமென்ட்ரி வழியாக போய் 300 ரூபாய் தரிசன டிக்கெட், ஃப்ரீ தரிசனத்தெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் சீக்கிரமாகவே திருப்பதி பெருமாளை ஜெயன் விஜயன் வரைக்கும் பார்த்துட்டு வரலாம். சீனியர் சிட்டிசனில் நாங்கள் எலிஜிபிள் இல்லை, இருந்தாலும் எங்களுக்கு ஒரு சில ஹெல்த் இஷ்யூ இருக்குது, ரொம்ப நேரம் நடக்க முடியாது, நிற்க முடியாது அப்படிங்கிறவங்க கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவாலாம் புக் பண்ணிவிட்டு ஆன் டைமில் அந்த ரிப்போர்ட்டிங் டைம் படி போனீங்க அப்படின்னா மகாத்வாரம் மெயின் என்ட்ரன்ஸ் வரைக்கும் நம்ம க்யூவில் நடந்து போகலாம், யாரும் இடிக்காமல் கொள்ளாமல். அதுக்கப்புறம் பக்தர்கள்லாம் வருவாங்க தான். ஸோ ஓரளவுக்கு அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் நடந்து போகலாம். தேவைப்படுறவங்க இந்த 2 டிக்கெட்டில் ஹெல்த் இஷ்யூ இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். ஜூன் மாதம் ஆனுவல் சேவா ஜேஷ்டாபிஷேகமும் இருக்குது. அதோட புக்கிங் பற்றின அப்டேட்டும் கொடுப்பாங்க. அந்த புக்கிங்கும் இதே மார்ச் 21ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாவோட சேர்த்து. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாவோட புக்கிங் மார்ச் 21ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. ஜேஷ்டாபிஷேகமும் அப்டேட் கொடுப்பாங்க, இதே டைமில் தான் ஓப்பன் செய்வாங்க. அடுத்து ஜூன் மாதத்துக்கு உண்டான வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவா டிக்கெட் ப்ளஸ் கனெக்டட் தர்ஷன் டிக்கெட். திருப்பதி பெருமாளை பார்க்கறதுக்கு ஆன்லைனில் எப்போ தரிசன டிக்கெட் ட்ரை பண்ணாலும் கிடைக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க இந்த டிக்கெட் ஈஸியாக இப்போ கூட நம்ம பேமெண்ட் எல்லாம் முடிச்சு ரெடியாக இருந்தோம் அப்படின்னா இதோட புக்கிங் மார்ச் 21ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகிறப்போ அதே மொபைல் நம்பரில் லாகின் செய்து அவேல் தர்ஷன் மூலமாக ஜஸ்ட்டு தரிசன டேட் அண்ட் டைம் மட்டும் சூஸ் பண்ணுறதுக்கு 2 நிமிஷம் தான் ஆகும். ஈஸியாக புக் பண்ணிக்கலாம், கன்ஃபார்ம்டாக கிடைக்கும். 500 ரூபாய் ஒரு டிக்கெட் சார்ஜ். இது 300 தரிசனம் வழியாக சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க ஜெயன் விஜயன் வரைக்கும். இதுலேயே 2 டிக்கெட்லாம் போடுறீங்க அப்படின்னா கல்யாணோத்சவமாக போட்டால் லட்டுவோட சேர்த்து ப்ளவுஸ் பீட் அண்ட் உத்தரியம் கொடுப்பாங்க. ஸோ வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் டிக்கெட்டோட புக்கிங் மார்ச் 21ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. மார்ச் 22ஆம் தேதி 3 புக்கிங் ஆக்சுவலாக இருக்கும், ஆனால் இப்போது 2 புக்கிங் பற்றின அப்டேட் தான் கொடுத்துருக்குறாங்க. அங்க பிரதட்சணம் டிக்கெட் ஜூன் மாதத்துக்கு உண்டானது. அதோட புக்கிங் காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க 22ஆம் தேதி மார்ச். அண்ட் அன்னைக்கு மத்தியானம் 3 மணி போல் சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்ச், மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு உண்டான தரிசன டிக்கெட் புக்கிங் ஜூன் மாதத்துக்கு உண்டானது ஓப்பன் பண்ணுறாங்க. மார்ச் 22ஆம் தேதியே ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் புக்கிங்கும் இருக்கும். அதோட அப்டேட் இப்போ கொடுக்கல, ஓப்பன் பண்ணுவாங்க இதே டேட்டில் தான் காலையில் 11 மணிக்கு. ஸோ 22ஆம் தேதி இப்போதைக்கு 2 புக்கிங் கொடுத்துருக்குறாங்க அப்டேட். காலையில் 10 மணிக்கு அங்க பிரதட்சணம், மத்தியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்ச் டிக்கெட். ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டும் இதே டேட்டில் தான் காலையில் 11 மணிக்கு இருக்கும். அடுத்து மார்ச் 24ஆம் தேதி 3 புக்கிங் பற்றின அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. காலையில் 10 மணிக்கு திருமலா ஸ்ரீவாரி கோயிலோட ஜூன் மாதத்துக்கு உண்டான 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட்டோட ஆன்லைன் புக்கிங்கும், திருச்சானூர் பத்மாவதி அம்மவாரி கோயிலோட ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான 200 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட்டோட ஆன்லைன் புக்கிங்கும் மார்ச் 24ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அண்ட் அன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு ஜூன் மாதத்துக்கு உண்டான
திருமலா திருப்பதி தலக்கோனா இப்போ ரீசெண்டாக ஒன்டிமிட்டா கூட ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நமக்கு திருப்பதி தரிசனத்துக்கு ரூம் வேணும்னா ஒன்று திருமலா இல்லை திருப்பதி இல்லைன்னா திருச்சானூரில் சூஸ் பண்ணிக்கலாம். இதோட புக்கிங் மார்ச் 24 மத்தியானம் 3 மணி போல் ஓப்பன் பண்ணுறாங்க. அடுத்து மார்ச் 25 2 புக்கிங் இருக்குது. ஏப்ரல் மாதத்தில் திருப்பதி பெருமாளை சாமி தரிசனம் பார்க்கணும், எங்ககிட்ட எந்த தரிசன டிக்கெட்டும் இல்லை வேறு ஏதாவது நாங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம், இந்த டிக்கெட் புக் பண்ணிக்கலாமா அப்படின்னா ஸ்ரீனிவாச திவ்யானுக்கு இருக்க ஹோமம் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அலிப்பெரி அடிவாரத்தில் ஹோமத்தை அட்டன் பண்ணிவிட்டு திருமலாவுக்கு போய் 300 தரிசனம் வழியாக சுவாமி தரிசனம் பார்க்கலாம். 1600 2 பேர் அட்டன் பண்ணலாம். இது கப்பிள் டிக்கெட்லாம் கிடையாது. சேம் ஜெண்டர் கூட மேல் ஃபீமேலாக கூட புக் பண்ணிக்கலாம். ஏப்ரல் மாதம் ஹாலிடே டைம்லாம் ஸ்டார்ட் ஆகிடுங்கிறதுனால ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிட்டு போகிறது பெஸ்ட் ஆப்ஷன். அதில் இப்போதைக்கு இதுதான் ஒரு ஆப்ஷன். ஸோ தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் மாதத்தில் சுவாமி பார்க்கணுங்கிறவங்க திருப்பதி பெருமாளை 25 மார்ச் காலையில் 10 மணிக்கு ஹோமம் டிக்கெட் ஓப்பன் பண்ணுறாங்க. அதே 25 காலையில் 10 மணிக்கு கீழ் திருப்பதி டிடிடியோட லோக்கல் டெம்பிள்ஸ்ன்னு சொல்லிட்டு பழமை வாய்ந்த டிடிடியோட கோயில்கள் இருக்குது. பத்மாவதி அம்மவாரி கோயில், ஸ்ரீனிவாச மங்காபுரம், அப்பளையகுண்டா அண்டு அதில் நம்ம ஸ்பெஷல் சேவாஸ் ஆர்ஜித சேவாஸ் புக் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். அண்ட் ஒரு சில சேவாஸ்லாம் ஆன்லைனில் மட்டும்தான் இருக்கும். அதனால் தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. குறிப்பாக பத்மாவதி அம்மவாரி கோயிலில் சுப்ரபாதம் சேவாலாம் புக் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 லேடிஸ்குள்ளார கொஞ்சம் சீக்கிரமாக ட்ரை பண்ணி போயிட்டோம் அப்படின்னா நாம் கொடுக்குற எந்த மங்கள பொருட்களாக இருக்கட்டும் தாயார்கிட்ட வச்சு திருப்பி கொடுப்பாங்க. ஈவன் ஸ்பெஷல் சேவாஸ் புஷ்பாஞ்சலி அந்த மாதிரியான ஸ்பெஷல் சேவாஸில் கூட நாம் கொடுக்குற மங்கள பொருட்கள்லாம் தாயார்கிட்ட வச்சு திருப்பி கொடுப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் ஸ்ரீனிவாச மங்காபுரமில் கூட திருப்பதி பெருமாளுக்கு செய்கிற மாதிரியே இருக்கும். பார்க்குறப்போ நமக்கு ஒரு டிஃப்ரென்ஸே தெரியாது. தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. அபிஷேகம் டிக்கெட் தான் ஜென்ரலாக எல்லா கோயிலையும் கீழ் திருப்பதியில் ஃபஸ்ட்டு புக் ஆகும். அடுத்து வஸ்திரலங்கார சேவா. ஸோ இது புக் பண்ண போகிறீங்கன்னா ஆன் டைமில் புக் பண்ணிக்கோங்க. மார்ச் 25 காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. ஸ்ரீவாரி சேவாவோட புக்கிங் பற்றின அப்டேட் இப்போதைக்கு இல்லை, வந்ததும் ஷேர் பண்ணுறேன். மேபி அவங்க மேக்கும் ஜூனுக்கும் சேர்த்தே கூட ஓப்பன் பண்ணலாம். புக்கிங் பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஜூன் மாதத்தில் திருமலா திருப்பதியில் நடக்கிற முக்கியமான விழாக்கள் விசேஷமான நாட்கள் பற்றின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஜேஷ்டாபிஷேகம் பற்றின இன்ஃபர்மேஷன் தனி வீடியோவை சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன். ஆர்ஜித சேவாவில் எலிஜிபிளாக இருக்கீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன் ஜேஷ்டாபிஷேகம். தேவைப்படுறவங்க அது கூட புக் பண்ணிக்கோங்க. டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். அடுத்து கீழ் திருப்பதியில் நேற்று நைட்டு 9 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி இன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் நாளை காலைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் கொடுத்தாங்க. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் விஷ்ணு நிவாசம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸில் காலையிலேயே கோட்டா தீந்துருச்சு. ஸ்ரீவாரிமெட்டில் இன்றைக்கு காலையில் 6 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி இன்னைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் கொடுத்தாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்க்குறப்போ இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அலிப்பிரி நடைபாதையில் திவ்ய தர்ஷன் டோக்கன் கொடுக்கறது கிடையாது. ஆஃப்லைனில் ஸ்ரீனிவாச திவ்யானுக்கு ஹோமம் டிக்கெட்ஸ் தான் கொடுக்குறாங்க. அதை பற்றி டீட்டெயில்ஸ் தேவைப்பட்ட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 10 மணி நேரம் ஆறதா மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. 300 தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 4 மணி நேரம் ஆகுது. ஏர்லி மார்னிங் டைம் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 1:30லேருந்து 2:30 மணி நேரமும் மத்தியானத்துலேருந்து நைட் வரைக்கும் உண்டான டைம் ஸ்லாட்டில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 4லேருந்து 6 மணி நேரமும் ஆகலாம். டிடிடி ஆப்பில் அப்டேட் வந்துருந்துச்சு, அதாவது ஆப்போட அப்டேட். அது கொடுத்து கொஞ்ச நாளைக்கு எனக்கு ஆப் ஒர்க் பண்ணவே இல்லை. இப்போது சூப்பராக ஒர்க் பண்ணுது. அதுலேயுமே சில சேஞ்சஸ் எல்லாம் செய்திருக்கிறாங்க. முன்னாடி இந்த மாதிரி இருக்கும், அங்க பிரதட்சணம், ஆர்ஜித சேவா, ஸ்ரீனிவாச திவ்யானுகிரகம் இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும். இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி பொதுவாக கொடுத்துருக்குறாங்க. டாபிக் மாதிரி கொடுத்து இப்போ நம்ம சேவாஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆர்ஜித சேவா, வர்ச்சுவல் சேவா, அந்த மாதிரி ஸ்ரீனிவாச திவ்யானுகிரகம், அங்க பிரதட்சணம் சேவாலாம் இருக்குது. அடுத்து தர்ஷனத்தை கிளிக் பண்ணால் ஃபஸ்ட்டு இருக்கிற ஸ்பெஷல் என்டி தர்ஷன் டிக்கெட் திருமலாக்கும், செகண்ட் இருக்கிற ஸ்பெஷல் என்டி தர்ஷன் டிக்கெட் திருச்சானூருக்கும். இந்த மாதிரி பில்கிரிம் ஃபெசிலிட்டிஸில் அக்காமடேஷன் இருக்குது. அந்த ஐக்கானோட சேர்த்து இந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணி மாற்றிருக்கிறாங்க. இதில் அதர் சர்வீஸில் ஸ்ரீவாரி சேவை இருக்குது. ஆனால் அதை கிளிக் பண்ணால் எப்பொழுதும் புக் பண்ணுற அந்த போர்ட்டலுக்கு தான் போகுது. நம்ம புக் பண்ணணும் அப்படின்னா இங்கேயே கொடுப்பாங்க, இந்த இடத்துல ஜென்ரலாக இத்தனை மணிக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணி புக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இதில் ஏதாவது புக் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி சர்ச் பண்ணி எந்த டிக்கெட் புக் பண்ணிக்கிறீங்களோ அதை தேடி புக் பண்ணிக்கோங்க.
அனௌன்ஸ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும் இங்கே. உங்களுக்கும் இப்படி தான் மாறியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ஆக்சுவலாக கொஞ்ச நாளாக ஒர்க் ஆகாமவே இருந்துச்சு. இப்போ இன்றைக்கி காலையில் தான் சரியாகி ஓப்பன் பண்ணவே முடியுது. இது ஆப்பில் சொல்கிறேன். போர்ட்டல் ஆஸ் யூஷுவல் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் செய்திருக்கிறாங்க. புக்கிங்கில் எனக்கு தெரிஞ்சு எந்த சேஞ்சஸும் செய்யலை. ஏன்னா வர்ச்சுவல் சேவை சும்மா ட்ரை பண்ணேன். புக்கிங் எப்பொழுதும் போல தான் இருக்குது. இந்த டிக்கெட்டெல்லாம் செக்ரிகேட் பண்ணி ஐக்கானெல்லாம் மாற்றிருக்கிறாங்க. புக்கிங்கில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஜூன் மாதத்துக்கு உண்டான தரிசன டிக்கெட் ஸ்பெஷல் ஃபெஸ்டிவல்ஸ் பேஸ் பண்ணி ஒரு சில தரிசன டிக்கெட் புக்கிங் எப்படி பண்ணுறதுங்கிறதும் கன்ஃபார்ம்டாக டிக்கெட் கிடைக்கிறதுக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் இமீடியட்டாக ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நான் ஷேர் பண்ணுற இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு இம்மீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ தட் திருப்பதி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் உடனுக்குடன் நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாகவும் திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள், மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள் பற்றின இன்ஃபர்மேஷன் கூட அப்பப்போ ஷேர் பண்ணுறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.